ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நதியா கிரியேட்டிவ்ஸ். இன்னைக்கு சமையல் என்னன்னு வாங்க பார்த்துடலாம். மணத்தக்காளி கீரை கடையலும் அப்புறம் கத்திரிக்காய் பொரியலும் தான் செய்ய போகிறோம். நல்லா சூப்பராக இருக்கும் அந்த கீரைக்கும் பொரியலுக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். எவ்வளவோ கீரை பார்த்துருக்கோம், ஆனால் நம்ம மணத்தக்காளி கீரையில் இருக்க பெனிஃபிட்ஸ் நிறையன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதுலேயும் கீரைனாலே பெனிஃபிட்ஸ் தான், அதில் மணத்தக்காளி கீரைன்றது இன்னும் அதிகமான பலனும் இருக்குது. நான் ஒரு கட்டு கீரை எடுத்து இது மாதிரி நல்லா தண்ணியில் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு அரை கப் அளவுக்கு பருப்பு எடுத்திருக்கேன். இது பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி ஒரு அரை ஊர் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அதில் இதில் தண்ணியை நல்லா இருத்துட்டு இதில் நம்ம சேர்த்துக்கலாம். மணத்தக்காளி கீரையில் நான் என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீரைனாலே நிறையன்னு சொல்லியிருக்கேன். ஆனால் மணத்தக்காளி கீரையில் என்ன பெனிஃபிட்ஸ்னால், வயிறு புண்ணை மெயினாக ஆற்றும். நம்ம வயிறு புண்ணாக இருக்குது, வலிக்குது, நிறைய பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா இந்த மணத்தக்காளி கீரையை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துகிட்டே வந்தீங்கன்னா கொஞ்சம் நாளில் நமக்கு கிளியர் ஆகும். வாய்ப்புண்ணுன்றதே வயிற்று புண்ணு இருந்தால் தான் வாய்ப்புண்ணு வரும். அந்த வாய்ப்புண்ணு இருந்தால் கூட நமக்கு இந்த மணத்தக்காளி கீரை சாப்பிடும்போது நமக்கு அது கூட கிளியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அதனால நம்ம மணத்தக்காளி கீரையை வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டா நல்லது. அது பொரியலாவோ துவையலாவோ நிறைய டிஷ்ஷாக செய்யலாம். வெறும் கடையில் மட்டும்தான் செய்யணும்னு இல்லை, துவையல் கூட செஞ்சு பாருங்க, ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் அடுத்தடுத்த வீடியோஸ்ல உங்களுக்கு நான் அதையும் சேர்த்து நான் போடுறேன். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இந்த மணத்தக்காளி கீரையை பொறுத்த வரைக்கும் எங்கள் பாட்டி என்ன சொல்லுவாங்க, தக்காளி வெங்காயம் இதெல்லாம் சேர்க்காம செய்வாங்க. வெறும் பச்சின்னு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. மணத்தக்காளி கீரையை வெறும் வெங்காயம் தக்காளி புளியெல்லாம் சேர்க்காம பூண்டு பச்சை மிளகா கூட சேர்க்க மாட்டாங்க. நான் பூண்டு பச்சை மிளகா ஒரு 3 பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். பெருங்காய துண்டு நான் கட்டி பெருங்காயம் சேர்த்துருக்கேன். இது எண்ணெயில் பொரிச்சு வச்சுருக்கேன். ஏன்னா நம்ம அப்படியே சேர்த்தோம்னா பெருங்காயம் கரைய மாட்டேங்குது. அதனால் நான் எண்ணெயில் லைட்டாக வறுத்துட்டு சேர்த்துக்கிட்டோம்னா நமக்கு டக்குன்னு கரைஞ்சிரும். அதுக்காக நீங்கள் தூள் பெருங்காயம்னா தூள் பெருங்காயம் கூட சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சமாக நான் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள். வெங்காயம் தக்காளிலாம் சேர்க்காமலே இந்த மணத்தக்காளி கீரை ரொம்ப சூப்பராக இருக்கும். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இது கூட நம்ம சமைக்கிற குக்கிங் ஆயில், எந்த குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் ஒன்றா கலந்து கொடுத்துக்கலாம். நல்லா கலந்துட்டு விசில் வச்சு ஒரு 4 to 5 விசில் வச்சு எடுத்துடலாம். எடுத்துட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ஃபுல் ஃப்ளேம் வச்சாச்சு, கேஸில் வச்சு மூடிக்கலாம். இப்போ 5 விசில் வச்சுட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ 4-5 விசில் வச்ச பிறகு இந்த அளவுக்கு நல்லா வெந்து கிடைக்கும். நான் தனியாக இந்த தண்ணியெல்லாம் எடுத்து ஒரு கிணத்துல தனியாக எடுத்து வச்சுட்டேன். அப்போ தான் கடைஞ்சா நமக்கு நல்லா கிடைக்கும்ன்றதுனால. இது கூட தேவையான அளவு நம்ம கல் உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா கடைஞ்சி கொண்டு வந்துட்டு எப்படின்னு பார்க்கலாம். அதுக்குள்ளே தாளிப்பு எப்படின்னு பார்த்துக்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக நான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். நெய் தாளிக்க நல்லா இருக்குன்றதுனால அது கூடவே கொஞ்சமாக நெய்யும் நான் சேர்த்துக்கிறேன். நான் சப்பாத்தி சுட்டுட்டு அதுலேயே அந்த ப்ரெஷ் போட்டு வச்சுருக்கிறதுனால அப்படியே இருக்குது. அதுலேயே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் அள்ளி சேர்த்துக்கலாம். நம்ம நெய் சேர்த்தாச்சு. இதில் தாளிப்புக்கு இந்த கீரைக்கு ஸ்பெஷலி பச்சரிசி தாளிப்பாங்க எங்கள் பாட்டிலாம். அது நல்லாயிருக்கும். அதுக்காக தாளிப்பு உடனே கருவேப்பிலை இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். அந்த பச்சரிசியும் நல்லா பொண்ணூரெல்லாம் வறுந்து வரணும். வந்த பிறகு இந்த கீரையோட சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இதை அப்படியே நம்ம கடைஞ்ச பிறகு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இதை ஆஃப் பண்ணி ரெடியாக இருக்கட்டும். இப்போ இது நல்லா கடைஞ்சிக்கலாம். மத்து போட்டு நல்லா கடைஞ்சிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அளவு நல்லா கடைஞ்ச பிறகு இந்த நம்ம வேக வச்சிருந்த தண்ணியை ஊற்றி இந்த மத்தை நம்ம இது பண்ணி எடுத்துக்கலாம். தேவையான அளவு இந்த வேக வச்ச தண்ணியை கூட ஊற்றிக்கலாம். நம்ம எடுத்துட்டு இந்த தாளிச்சதை நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ அதை ஊற்றி நல்லா கலந்துட்டு நம்ம தாளிச்சு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இந்த தாளிப்பை நம்ம சேர்த்துடலாம். நல்லா எல்லாத்தையும் சேர்த்துட்டு நெய்யோடு இருக்கிறதுனால வாசமாக நல்லாயிருக்கும். இது நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் கரண்டிலேயே. அவ்வளோதான், நம்மளுடைய மணத்தக்காளி கீரை கடையில் ரெடி ஆகிடும். இப்போ சூப்பரான நம்மளோட மணத்தக்காளி கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்க. ரொம்ப விருப்பமாக சாப்பிடுவாங்க. அந்த அளவு கசப்பே தெரியாது, நல்லா இருக்கும்.
ஹெல்த்தியாகவும் இருக்கும். இதுக்கு வந்து நான் கத்திரிக்காய்க்கு வந்து இப்போ இந்த கத்திரிக்காய் பொரியலுக்கு நான் கடாயில் நல்லா ஒரு தேவையான அளவு எண்ணெய் வந்து ஊற்றிருக்கேன். அது கூட வந்து நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்க்கும் போது கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப ஃப்ளேவராக சூப்பராக இருக்கும். நல்லா ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்துட்டு தாளிப்புக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை இது சேர்த்துட்டு நல்லா பொரிச்சுக்கலாம். இப்போ இந்த கோல்டன் ப்ரௌன் வந்துட்டு பாருங்க. இந்த ஸ்டேஜில் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் இதை வந்து சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சம் கண்ணாடி பருவம் வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி வந்து சேர்த்துக்கலாம். 2 வெங்காயம் 2 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி சேர்த்துட்டு இந்த அளவுக்கு வெங்காய தக்காளி வதங்கினாங்க. கத்திரிக்காய் நல்லா 4 கத்திரிக்காவை கொஞ்சம் ரொம்ப நீளம் வாக்கலன்னா பெருசு நீளமாக இருக்கும். வதங்கினா சரியாக தான் போகும். ஆனால் நான் அதையே நீளமாக இருக்கிற கத்திரிக்காவை 2ஆக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எப்படி உங்களுக்கு நல்லா இருக்குமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இது கூட நான் வந்து கொஞ்சமாக பச்சை பட்டாணி டேஸ்ட்டுக்காக சேர்க்குறேன். முருங்கைக்காய் இல்லை, அதனால் அது கூட கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்து செய்யும்போது கத்திரிக்காய் பொரியல் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா தட்டு போட்டு மூடி ஸ்லோலியே நல்லா வேக வைக்கணும். நம்ம உப்பு காரெல்லாம் சேர்த்துட்டு எப்படி வேக வைக்கணும்னு பார்க்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு காரெல்லாம் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் வந்து 1.5 ஸ்பூன் அளவு மிளகாத்தூள், மஞ்சள் தூள் ஒரு 1/4 ஸ்பூனு, உப்பு வந்து நான் கல் உப்பு சேர்க்குறேன். ஏன்னா தண்ணி ஊற்றி தான் நம்ம வேக வைக்க போகிறோம். அதனால் இதுக்கு தேவையான அளவு கல் உப்பு, நீங்கள் சால்ட் உப்பு வேணும்னா சால்ட் உப்பு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு 1/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா வேக வச்சுட்டு, ஏன்னா உப்பு காரம்லாம் நல்லா கரைஞ்சி கிடைக்கும். அப்போ தான் கல்லுப்புலாம் போட்டிருக்கோம்ல, அதனால ஒன்றை போல் கரைஞ்சி கிடைக்கும். ஸ்லோவில் வச்சு தட்டு போட்டு மூடி நல்லா சிவப்பு வச்சு இறங்கினா நம்மளோட சூப்பரான கத்திரிக்காய் பச்சை பட்டாணி பொரியலும் ரெடி ஆகிடும். இதேமாரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கத்திரிக்காய் பொரியல் இப்படி செஞ்சீங்கனாலும் 1 ஸ்பூன் நெய் மட்டும் மேலே ஊற்றி பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ ஸ்லோவில் வச்சு நல்லா தட்டு போட்டு மூடி வேக வச்சு இந்த அளவுக்கு நம்ம கிடச்சிருக்கு. இந்த கத்திரிக்காயும் பச்சை பட்டாணி பொரியலும் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். இதேமாரி கீரை கடையில் நான் வந்து டிஃபன் பாக்ஸில் எடுத்தாச்சு. இந்த பச்சரிசி இது மிதக்குது பாருங்கள், இதுதான் ரொம்ப ஹைலைட்டாக இருக்கும். இந்த டேஸ்ட்டு தான் இந்த மணத்தக்காளி கீரைக்குரிய ஸ்பெஷலே இதுதான். இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் பெல் ஐக்கான் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.